வணக்கம். என் பெயர் வினோத். நான் ஒரு எழுத்தாளர். மெட்டாபிசிக்ஸ் ஜான்ராவில் த கான்செப்ட் ஆஃப் காட் மற்றும் ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இயற்கைனா என்ன, ஏன் உருவாச்சு, பிரபஞ்சம் ஏன் இருக்கணும், வாழ்க்கை, உயிரினங்கள், இடம், பொருள், காலம், இது போன்ற அடிப்படையான விஷயங்களை ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த மெட்டாபிசிக்ஸ் என்கிற மெய்யியற்பியல். இந்த துறையில நான் இதுவரை கற்றுக்கிட்ட விஷயங்கள், என்னுடைய புரிதல்கள், அனுபவங்கள், நான் செய்த ஆராய்ச்சிகள், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். முதல் தலைப்பு, கேள்வி பிறந்தது என்று. அப்புறம் தலைப்பு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இதுதான் முதல் முறை இந்த மாதிரி வீடியோ போடுறேன். அதனால எங்கேயாவது திக்கி திணறி பேசினேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இப்ப தலைப்புக்குள்ள போகலாம். கேள்விகள், அதாவது என்ன, எங்கே, எப்போது, எப்படி, ஏன், யார், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களான கேள்விகள் எப்போது பிறந்தன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விகளும் ஏன் இருக்கணும்? எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாங்க, இந்த கேள்விகளே இல்லாம இருந்திருக்கலாங்க. உதாரணத்துக்கு, ஒரு கல்லை பார்த்து இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அது கல் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அந்த கல்லுக்கும் ஒரு அர்த்தம் பிறக்குது. இதே மாதிரி நம்ம இயற்கையை பார்க்கும்போது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எங்க நடக்குது, இப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் தேடும் போதுதான் நமக்கு இயற்கையை பத்தின புரிதல் அதிகரிக்குது. இந்த கேள்விகளுக்கும் உயிரினங்களில் இருக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிருக்கிறேன். உணர்வுகள், நமக்கு தெரியும் 6 அடிப்படை உணர்வுகள் இருக்கு. அதாவது தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, அதாவது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அப்புறம் பார்வை உணர்வு, அப்புறம் செவி உணர்வு, கடைசியா மனிதர்களுக்கே உரியதான காரண உணர்வு. இந்த உணர்வுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் தான் ஒவ்வொரு கேள்வியாகவும் ஒன்று இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளாகவும் வெளிப்பட்டன. அவை என்னென்ன, எந்தெந்த உணர்வோடு என்னென்ன கேள்விகள் வந்தன அப்படின்றத இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு உணர்வா பார்ப்போம். முதலாவதாக தொடு உணர்வு, த சென்ஸ் ஆஃப் டச். அது டச்ன்னு சொன்னதான் நமக்கு தெரியும், இந்த விரல்களால் தொடுவது, அப்புறம் நம்மளுடைய சர்மம், அதாவது தோல், இதுல வர்ற அந்த உணர்வு. இந்த உணர்வு, இந்த உணர்வுல இருந்து என்ன கேள்வி வந்ததுன்றத பார்க்கிறதுனா, முதல்ல இந்த உணர்வு எப்ப உருவானது, எப்படி உருவானது, எந்த உயிரினத்தில் உருவானதுன்னு பார்க்கணும். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பூமியில முதல்ல உயிரினங்கள் தோன்றும் போது உருவான இந்த சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை உயிரினங்கள், இந்த உயிரினங்கள்ல தான் இந்த தொடு உணர்வு பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒற்றை உயிரினங்கள் தான் உயிரினங்களின் அடிப்படையே. அவைதான் முதல்ல வந்தன. அந்த உயிரினங்கள்ல தான் இந்த தொடு உணர்வுன்ற முதல் உணர்வு வெளிப்பட்டது. எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் உணவுங்கிற அடிப்படை தேவை இருக்கும்ல. இந்த ஒற்றை உயிரினங்கள் தங்கள் உணவு அருந்துவதற்காக தங்களை சுற்றி இருந்த பொருட்களை எல்லாத்தையுமே தங்களுக்குள்ள இழுத்துக்கொண்டு அவற்றை செரிமானம் செய்து அதிலிருந்து வர நியூட்ரியன்ஸ் எடுத்து வாழ்ந்து வந்தாங்க. இதுக்கு நல்ல இந்த ஒற்றை உயிரினங்களும் நம்ம பயாலஜி கிளாஸ்ல படிச்சிருப்போம். இந்த அமீபா, பாக்டீரியா, இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இந்த மாதிரி தான் நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ற ப்ராசஸ் படிச்சிருப்போம்ல. லைக் ஃபுட்டை அந்த செல்லுக்குள்ள இன்சர்ட் பண்ணி, அதாவது அப்சர்வ் பண்ணிட்டு, அது தேவையான அதுல இருந்து அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கழிவுகளை வெளியேற்றும். இப்படி இந்த ப்ராசஸ் செய்யும் போதுதான் ஒரு பொருளை தொட வேண்டிய தேவை வந்துச்சு. இப்படி வந்ததுதான் அந்த தொடு உணர்வுன்ற உணர்வு. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, அதாவது தன்னை தாண்டி ஒரு பொருளை தொடும்போது எழுந்த கேள்விதான் என்ன, அதாவது வாட் அப்படின்ற கேள்வி. என்ன இது, என்ன இது, இது என்ன அப்படின்ற கேள்வி. அப்படின்னா இந்த ஒற்றை உயிரினங்கள் இது என்ன, இது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கேள்வின்றது வந்து ஒரு உள்ளுணர்வா வெளிப்பட்டது. உள்ளுணர்வுனா இன்ஸ்டிங். இந்த இன்ஸ்டிங்டா வர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த இன்ஸ்டிங் ஆக்சுவலா நம்மளே நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்போம். லைக் உதாரணத்துக்கு இப்போ இரவு வேலைகள்ல திடீர்னு கரண்ட் கட் ஆகும்போது நம்ம திடீர்னு இருட்டாகும் போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம டேபிள்ல ஏதாவது டார்ச் லைட்டோ இல்ல போனோ இல்ல கேண்டிலோ இருக்கான்னு தேடுவோம். அந்த நேரத்துல வேற ஏதாவது பொருள் கையில தட்டுப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தட்டுப்படும் போது அது தடவி பார்த்து என்ன இது அப்படின்னு ஒண்ணு யோசிப்போம் பாத்தீங்களா? அந்த எண்ணம் தான் இந்த உள்ளுணர்வு.
இந்த உள்ளுணர்வு எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது தொடு உணர்வு இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. நம்ம மனிதர்கள் மட்டும்தான் நமக்கு மொழி, பேச்சு திறமை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த உள்ளுணர்வுக்கு ஒரு ஒலி வடிவமும் வரி வடிவமும் கொடுத்து அதை கேள்வியா கேட்கணும். மற்ற உயிரினங்களால அந்த கேள்வியா கேட்க முடியாது. ஆனா கேட்க முடியலன்னாலும் உணர்வு ஒண்ணுதானே. அந்த உள்ளுணர்வு தான் அதை என்ன அப்படின்ற கேள்வி. இந்த ஒற்றை உயிரணுக்கள் தொடர்ந்து அந்த தொடு உணர்வை பயன்படுத்திக்கிட்டே வந்த பொழுதுதான் இந்த என்னன்ற கேள்வி, அந்த உள்ளுணர்வு வலுப்பெற்றுக்கிட்டே வந்துச்சு. அந்த ஒற்றை உயிரினங்கள் பல்வாழ் உயிரினங்கள் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸா பரிணமித்து அவை இறுதியா நம்ம மனித இனம் உருவாகிற வரைக்கும் வளர்ற வரைக்குமே அந்த உள்ளுணர்வு வலுப்பெற்றுக்கிட்டே வந்ததுனாலதான் இறுதியா நமக்கு மொழி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த உள்ளுணர்வை நம்மளே அறியாம கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த தொடு உணர்வும் இந்த கேள்வியும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு அடுத்து வந்த உணர்வு அதோட வந்த கேள்வியை பார்த்தோம்னா இன்னும் தெளிவா புரியும். அடுத்தது என்னன்னா சுவை உணர்வு, த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். டேஸ்ட்னா நமக்கு தெரியும், இந்த 6 சுவைகள்: இனிப்பு, வறுப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. இந்த 6 சுவை தெரியும். இந்த சுவை நமக்கு வந்து அந்த 6 சுவைன்னு இருக்கு. இதுவுமே முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வந்து கேள்வி கரெக்டா தெரிஞ்சிடும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஒற்றை உயிரினங்கள் இவை பரிணாம வளர்ச்சி பெற்று கொஞ்சம் கொஞ்சமா இந்த பல்வாழ் உயிரினங்களா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸா ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த எல்லா ஒற்றை உயிரினங்களுமே கூட்டா வாழும்போது தங்களுக்கு தேவையான உணவை மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து தான் உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப என்ன பண்ணுச்சுங்கன்னா அதுங்க சாப்பிடுற பொருட்களை கரெக்டா பிரிச்சு பார்க்கிற பழக்கம் அதுங்களுக்கு நடுவில் வர ஆரம்பிச்சு. எப்படின்னா தங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள்ல எதெல்லாம் உணவுப் பொருட்கள், எது உணவு இல்லை, எது தேவைன்னு எடுத்துக்கலாம், எது தேவையில்லைன்னு விட்டுறலாம் அப்படின்ற இந்த பிரிச்சு பார்க்கிற பழக்கம் இந்த பல்வாழ் உயிரினங்கள்ல வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி பிரிச்சு பார்க்கிற இந்த திறமை தான் என்ன வேண்டாம் அப்படின்ற கேள்விய வர வச்சு. அதாவது முதல் உணர்வுல என்ன வேண்டும், என்ன அப்படின்ற கேள்வி வந்துச்சு. இந்த 2ஆம் உணர்வுல அதோட எதிர்மறை கேள்வியான என்ன வேண்டாம் அல்லது என்ன இல்லை அப்படின்ற கேள்வி இங்கதான் பிறந்தது. இந்த 2 உணர்வுகள் மட்டும் இருக்கிற உயிரினங்களுக்கு நல்ல உதாரணம்னா நம்ம தாவரங்களை சொல்லலாம். நம்ம மரம், செடி, கொடிகள் இவைகள்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. மரங்கள்லாம் வேர்கள் மூலமா நிலத்துல இருந்து தங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கும். அதே மாதிரி காற்றுல இருந்து என்னதான் எவ்வளவு விதவிதமான கேசஸ் இருந்தாலும் தங்களுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல்ஸ் போட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரெஸ்பிரேஷனுக்காக ஆக்சிஜன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இப்படி தங்களுக்கு தேவையான பொருட்களை பிரித்து பார்த்து தங்களுக்கு சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ல இருந்து பிரித்து பார்த்து எடுத்துக்கிற திறமை, இதுல இருந்துதான் இந்த என்ன வேண்டாம், எது வேண்டும், எது வேண்டாம் அப்படின்ற இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு. இதன் மூலமா தான் இந்த என்ன வேண்டாம் அப்படின்ற கேள்வி, வாட் நாட் அப்படின்ற கேள்வியும் பிறந்துச்சு. அடுத்ததாக நுகர் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபாக்டரி சென்ஸ் ஃபார் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். இந்த உணர்வோட எங்கே அப்படின்ற கேள்வி வெளிப்பட்டது. அதாவது எங்கே செல்வது, எங்கே எங்கே இருக்கிறோம் அப்படின்ற கேள்விகளுக்கு அடிப்படையாக எங்கே, இதை இடமறிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயிரினங்கள் தாங்கள் எங்கே வாழ்கின்றன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்ச உணர்வு தான் இது. ஒரு இடத்துல இருந்து உணவை தேடி இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது இந்த கேள்வி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்விக்கு, இந்த உணர்வுக்கும் இந்த கேள்விக்கும் நல்ல உதாரணம்னா எறும்புகள் சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், எங்கேயாவது இனிப்பு இருந்துச்சுன்னா எறும்புகள் மோப்பம் பிடிச்சு கரெக்டா வந்துடுங்க. அதோட சேர்த்து அவைகள் வரிசையா போறதை பார்த்துருக்கோம். அதுக்கும் காரணம் இதே நுகர்வுணர்வு தான். ஏன்னா எறும்புகள் வந்து ஃபீரோமோன்ஸ்னு சொல்ற ஒரு விதமான வேர்வையை செக்ரேட் பண்ணுவாங்க. அது வேர்வைன்னு சொல்றத வேர்வைன்னு சொல்லலாம். அந்த வேர்வையை ஒரு எறும்பு செக்ரேட் பண்ற அந்த ஃபீரோமோன்ஸை மோப்பம் முடிச்சு இன்னொரு எறும்பு அது பின்னாடியே போகும். இப்படி ஒவ்வொரு எறும்பும் செக்ரேட் பண்ணி அது பின்னாடி வர்ற எறும்பு அதை ஃபாலோ பண்ணிட்டே போறத நம்ம பார்க்கும்போது அவை வரிசையா போற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இந்த உணர்வு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், உணவை தேடி இன்னொரு இடத்துக்கு போகிற ஒரு திறமை தான். இந்த உள்ளுணர்வும் நம்ம உணர்ந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு உதாரணமா நம்ம இந்த கடத்தல் எல்லாம் போகும்போது
திடீர்னு அந்த பார்பெக்யூ ஸ்மெல் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்துடா வருது அப்படின்னு திரும்பி பார்க்கணும் பாத்தீங்களா? அந்த உள்ளுணர்வு தான் இந்த எங்கே அப்படின்ற கேள்வி. இந்த எறும்புகள் போக இந்த 3 உணர்வுகள் மட்டும் இருக்கிற உயிரினங்கள் தான் நம்ம வண்டுகள், பூரான், விட்டில் பூச்சிகள் இந்த மாதிரி உயிரினங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பார்வை உணர்வு, அதாவது the sense of vision. இப்போ 3ஆம் உணர்வோட எங்கே அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, 4ஆம் உணர்வோட அதோட எதிர்மறை கேள்வி வந்திருக்கணுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படிதான் நான் முதல்ல நினைச்சேன். ஆனா லாஜிக் இருக்குது. என்னன்னா, இந்த பார்வை உணர்வுங்கிறது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர்வதற்காக உருவான உணர்வு தான். உயிரினங்கள்ல பார்வையை வைத்துத்தான் இருள் அப்படின்னா இருட்டு, அதாவது இரவு. பகல்ங்கிறது வெளிச்சம், வெளிச்சம் நிறைந்த பகல் வேலை. இந்த இரவு பகல் இந்த வித்தியாசத்தை உணர்வதற்காக வந்த உணர்வு. இதன் மூலமா எப்போதுன்ற கேள்வி, அதாவது காலத்தை உணர்கிற திறமை தான் வளர்ந்திருக்கணும். அதாவது இரவு பகல்னாலே நமக்கு தெரியும் டைம் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை உணர்வதற்காக வந்த இந்த உணர்வு மூலமா எப்போது அப்படின்ற கேள்விதான் வெளிப்பட்டிருக்கும். ஸோ 3ஆம் உணர்வான நுகர் உணர்வு மூலமா இடம் அறிதல் வந்ததுன்னா, 4ஆம் உணர்வான இந்த பார்வை உணர்வுடன் காலம் அறிதல் அப்படின்ற திறமை உயிரினங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 உணர்வுகள் மட்டும் இருக்கிற உயிரினங்களுக்கு உதாரணங்கள் வந்து நம்ம சிலந்திகள், பாம்புகள், அப்புறம் தேள்கள், நட்டுவாக்காளி, இந்த மாதிரி உயிரினங்களுக்கு எல்லாமே இந்த 4 உணர்வுகள் தான் பிரதானம். நீங்களே பார்த்திருப்பீங்க, சிலந்திகளுக்கு வந்து நிறைய கண்கள், ஒரு 5-6, குறைஞ்சது 5-6 கண்ணாவது இருக்கும். ஒவ்வொரு டைரக்ஷனை பார்த்த மாதிரியும் 2 கண்கள் இருக்கும். இப்ப இந்த ஸ்பைடர்மேன் படத்துல எல்லாம் இந்த ஸ்பைடி சென்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு உள்ளுணர்வு கிடையாது. அது ஆக்சுவலா அந்த நிறைய கண்கள் இருக்கிறதுனால வந்து திறமை தான். எந்த சைட்லனாலும் 2-3 கண்கள் இருக்கிறதுனால நம்ம எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கிற மூவ்மெண்ட்டை அதுங்களால பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம சிலந்திக்கு பின்னாடி இருந்து லைட்டா கை அசைஞ்சோம்னா டக்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் இந்த பார்வை உணர்வு தான். இந்த 3ஆம் உணர்வுடன் வந்த எங்கே என்ற கேள்வி, 4ஆம் உணர்வுடன் வந்த எப்போது அப்படின்ற கேள்வி, இது ரெண்டையும் வச்சுதான் உயிரினங்கள் எங்கே எப்போது போன உணவு கிடைக்கும். இந்த 4 உயிரினங்களுக்கு இந்த கேள்விகள் தான் அவங்கள டிரைவிங் ஃபோர்ஸா இருந்துச்சு. அடுத்ததாக செவி உணர்வு, அதாவது சென்ஸ் ஆஃப் ஹியரிங். இந்த உணர்வு வந்து ஒரு ப்ரிகாஷனரி சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்வுடன் இதுக்கு முன்னாடி வந்த கேள்விகள் இருக்குங்களா, எங்கே எப்போது, இதோடைய எதிர்மறை கேள்விகளான எங்கே வேண்டாம், எப்போது வேண்டாம் அப்படின்ற கேள்விகள் வந்தன. இந்த ப்ரிகாஷனரி சென்ஸ் சொன்னீங்களா, அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏன்னா இந்த பல்வாழ் உயிரினங்கள் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவைகளுக்கு இடையில இந்த வேட்டையாடுதல் பழக்கம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. அதாவது எந்த உயிரினமா இருந்தாலும் எந்த நொடியில வேணாலும் எய்தர் வேட்டையாடலாம் ஆர் வேட்டையாடப்படலாம். தங்களை விட சின்ன உயிரினங்களை வேட்டையாடி உணவா நடந்த முடியும். அதே நேரத்துல தங்களை விட பெரிய மிருகங்கள் கிட்ட வேட்டையாடப்பட்டு உணவா போக முடியும். இந்த நிலைமை வரும்போதுதான் எல்லா உயிரினங்களுமே தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு வந்துட்டே இருந்துச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் தங்களை சுத்தி என்ன சத்தம் கேட்குது அப்படின்றது தெரிஞ்சு அதை வைத்து அந்த எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் பார்க்கிற திறமை வளர்ந்துச்சு. இதோடைய வெளிப்பாடு தான் இந்த எங்கே வேண்டாம், எப்போது வேண்டாம் அப்படின்ற கேள்வி. இதுக்கு அந்த உதாரணம்னா நம்ம கிளாசிக்கான உதாரணம் புலி மானை வேட்டையாடு. நீங்களே பார்த்திருப்பீங்க, புலி வந்துச்சுனாலே டக்குன்னு மான் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த சத்தம் கேட்டு மான் வந்து இந்த புலி நடந்து வர்ற சத்தத்தை கேட்டதும் இந்த கால் தூக்கி நிற்கும், டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடும். இது கூட நீங்க கேட்கலாம், அதான் கண்கள் இருக்கு, அதை வச்சே பார்த்து தெரிஞ்சிட முடியாதா எதுக்கு காதுகள் தேவை, எதுக்கு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. இங்கதான் வந்து இயற்கை ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு. என்னன்னா, மிருகங்கள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மிருகங்களுடைய கண்கள் வந்து டைக்ரோமசி அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. அதாவது 2 நிறங்கள் மட்டும்தான் மிருகங்களால பார்க்க முடியும். அவை என்ன நிறங்கள்னா நீலம் மற்றும் பச்சை, ப்ளூ கிரீன். அதுக்கு இது ஒரு பக்கம்னா மனிதர்கள் நமக்கு வந்து எப்படின்னா ட்ரைக்ரோமசி அப்படிங்கிற கண்டிஷன். அதாவது 3 நிறங்களை நம்மளால பார்க்க முடியும். அது உங்களுக்கே தெரியும், சிவப்பு, நீலம், பச்சை. இந்த 3 நிறங்களையும் காம்பினேஷன் போட்டு வெவ்வேறு ஷேட்ஸ் எல்லாம் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரிதான் இப்போ மிருகங்களுக்கு வந்து 2 நிறங்கள் அதோடைய ஷேப் மட்டும்தான் தெரியும். இந்த ப்ளூவும் கிரீனும் கலந்த போது இந்த ப்ளூ கிரீன் டீல்ன்ற கலர்,
இந்த இந்த டிஃபரன்ஸ், இந்த கலர்கள் மட்டும்தான் அதுங்களால பார்க்க முடியும். அவைகள் கண்ணுக்கு வந்து இந்த மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, இந்த கலர் எல்லாமே வந்து டார்க் கிரீனா தெரியும். அதனாலதான் மான்களால வந்து புலிகளை வந்து நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. மான்கள் கண்ணுக்கு வந்து புலிகள் வந்து ஒரு டார்க் கிரீனா தான் தெரியும். இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அடர்த்தியான காடு, நல்லா பச்சை பசேல்னு இருக்கு, அங்க ஒரு மான் சுத்திட்டு இருக்கு. தூரத்துல ஏதோ ஒரு பச்சை கலர்ல ஒரு உருவம் தெரியுது, அசைகிறது மட்டும் தெரியுது. இப்போ புலி அசைவுலாம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லா கேமூஃபிளாஜ் ஆகி அப்படியே அந்த பேக்ரவுண்டோட ஒட்டி நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மானுக்கு அந்த புலி இருக்கிறதே தெரியாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக உருவானதுதான் இந்த செவி உணர்வு. நீ என்னதான் கேமூஃபிளாஜ் ஆகி நின்னாலும், நீ நடந்து வர சவுண்டை கேட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த நேரத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வு வருது பாத்தீங்களா அந்த மானுக்கு. அதுதான் இந்த செவி உணர்வு கொடுக்கும் கேள்விகள். அதே நேரத்துல இதே செவி உணர்வை பயன்படுத்தித்தான் இந்த வேட்டையாடுற பழக்கமும் கொஞ்சம் அதிகரிச்சிச்சு, கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். லைக் மற்ற மிருகங்கள் அதாவது மேக் பண்ற சவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுதான் இந்த பிரிடேட்டர்ஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் தேடி போய் வேட்டையாடும். அதே இது இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். லைக் இந்த சத்தத்தை உணரும் போது பிரேஸ் ஆர்கானிசம்ஸ் தப்பிச்சு போகும், அதே சத்தத்தை வச்சு பிரிடேட்டர்ஸ் ஹண்ட் பண்ணவும் போகும், வேட்டையாடவும் போகும். இந்த செவி உணர்வுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த நம்ம குரல் வழிகள்னு சொல்றது ஓப்பன் காஸ். இதுவும் இந்த செவி உணர்வோடு சேர்ந்து வந்ததுதான். ஒரு பக்கம் காதுகளை வைத்து வெளியில இருந்து சத்தத்தை கேட்கும் போது, இன்னொரு பக்கம் சொந்தம் ஒவ்வொரு உயிரினமும் அவைகளே ஒரு சத்தத்தை எழுப்ப முடியும் இந்த ஓக்கல் காஸ்ட் பயன்படுத்தி. இப்ப நம்ம இந்த ஓக்கல் காஸ்ட் வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது மாதிரியே எல்லா உயிரினங்களும் அவைகளுக்குன்னே ஒரு தனி சவுண்டை உருவாக்கி அந்த இனக்குழுவுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த உணர்வு உதவுச்சு. இந்த ஓக்கல் கார்ட்ஸால 2 விதமான பலன்கள் இருந்துச்சு. ஒண்ணு, ஒரு உயிரினம் தன்னுடைய இனக்குழுவுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்றது. அதாவது தனக்கு இப்போ ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு கத்த ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அது வந்து தன்னுடைய இனக்குழுவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக, இங்க ஆபத்து இருக்கு, இங்க வர வேண்டாம், இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக. இன்னொன்னு, தன்னை ஏதாவது ஒரு மிருகம் வேட்டையாட வந்துச்சுனாலோ இல்ல அதுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுனாலும் அதை ஒலி எழுப்பி அந்த மிருகத்தை பயந்து ஓட வைக்கிறதுக்காக. இதுக்கு உதாரணம் வந்து இப்ப நாய்கள் எல்லாம் குறைக்கிறது பார்த்திருக்கீங்கல்ல, அது ஆக்சுவலா நாய் பயந்துதான் நம்மளை பார்த்து குறைக்குது. உண்மையிலே தைரியமான நாய்கள் எல்லாம் குறைக்காது, நேரம் வந்து கவ்விடுங்க. நம்ம பயப்படுற நாய்கள் தான் எப்ப பாரு குறைச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம அதுக்கு அட்டாக் பண்ண போயிடுவோமா, அதை பிடிச்சி ஏதாவது பண்ணிடுவோம்ன்ற பயத்துல குறைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படி ஒலி எழுப்புறது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தற்காப்புக்காக. ஸோ இந்த ஃபிஃப்த் சென்ஸ்ங்கிற சென்ஸ் ஆஃப் ஹியரிங்ன்றது ஓவராலா பார்த்தா ஒரு ப்ரிகாஷனரி சென்ஸ். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும், அதே நேரத்துல உணவை தேடி போறதுக்கும், உன் தேடி போற இடத்துல எந்த ஆபத்தும் இருந்துச்சுன்னா அங்கிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் மொத்தமா சேர்த்துதான் இந்த 5ஆம் உணர்வு உதவிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக காரண உணர்வு. இந்த உணர்வோட பல கேள்விகள் வெளிப்பட்டன. அதாவது எப்படி, ஏன், இதன் எதிர்மறை கேள்விகளான எப்படி இல்லை, எப்படி வேண்டாம், அல்லது அப்புறம் ஏன் இல்லை, ஏன் இது வேண்டாம், இதோட சேர்த்து யார் என்ற கேள்வியும் இந்த 6ஆம் உணர்வுடன் தான் வெளிப்பட்டது. இந்த 6ஆம் உணர்வு ஏன் வந்தது, இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அதாவது இந்த 5 உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, முதல் 5 உணர்வுகள், தொடுணர்வுல இருந்து செவி உணர்வு வரைக்கும். இந்த உணர்வுகளுடைய ரியாக்ஷன், அது ஆக்ஷனா எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ரியாக்ஷன் தான் இந்த 6ஆம் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இந்த 6 உணர்வுகள், இந்த 5 உணர்வுகளையும் வைத்து நம்ம இயற்கையை கவனிக்கும் போது இந்த இயற்கையில நடக்கிற மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். காலைனா என்ன, மாலைனா என்ன அப்படின்னு சொல்லி 4ஆம் உணர்வை வைத்து நம்ம இந்த மாற்றம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற மாற்றங்களை நம்மளால கவனிச்சு ஒரு சேஞ்ச்னா என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம உணர முடியுது. இப்படி சேஞ்ச் ஆகுறதுன்னா என்ன, இப்படி இருந்த ஒரு விஷயம் இப்படி மாறுது அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த மாற்றம். ஸோ இப்படி நடக்கிறது, இப்படி இருக்கிறது, இப்படி இருந்தது, இனிமேல் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்ற கேள்வி வருதா. இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதன் விளைவாக இன்னொரு விஷயம் வருது அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த விஷயம் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சி தீப்பற்றி எரிஞ்சிச்சுன்னா அது
ஆஷா மாறுது. இப்போ இந்த ஆஷா மாறுறதுக்கு காரணம் அந்த தீ தான் அப்படின்னு சொல்லும்போது, இதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு வரும்போது, ஏன்ற கேள்வி வருதா? இப்படி வந்ததுதான் இந்த ஏன், எப்படி இந்த கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி நம்ம புரிதல் வரும்போதுதான், இயற்கையில் நடக்கும் மாற்றத்தை புரிஞ்சுக்கும் போதுதான், ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஒரு விஷயம் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? ஏன் இப்படி பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லி அந்த எப்படி ஏன்ற கேள்விகளுக்கு எதிர்மறை கேள்விகளும் வருகின்றன. இந்த 4 கேள்விகள் தான் காரண உணர்வுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இதோட சேர்த்து இந்த யார் என்ற கேள்வி சொன்னேன் இல்லையா? இந்த யார் என்ற கேள்வி நமக்கு வர்றதுக்கு காரணம், நம்ம இந்த காரண அறிவை வைத்துத்தான் எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராசஸா இருந்தாலும் சரி, ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி, வேற ஒரு நபரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு அடையாளம் கொடுக்க முடியுது. மற்ற உயிரினங்கள்ல இந்த 5 வயது உயிரினங்கள் இந்த யார் என்ற அடையாளம் கண்டுபிடிக்கின்றன. ஆனா 6ஆம் அறிவு முழுமை பெற்ற நம்ம தான் இந்த அடையாளத்தை பிரிச்சு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் தனி அடையாளம் கொடுத்து அந்த அடையாளத்தோட அசோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த யார் என்ற கேள்வியும் 6ஆம் அறிவோட தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொத்தமா இந்த 6ஆம் அறிவுடன் 5 கேள்விகள் வந்திருக்கின்றன. இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உணர்வோட ஒரு கேள்வி ஆரம்பிச்சு, தொடு உணர்வோட எங்கேன்ற கேள்வி ஆரம்பிச்சு, 6ஆம் உணர்வான காரண உணர்வோட 5 கேள்விகள் வரைக்கும் வந்திருக்கு. இப்படி இத்தனை கேள்விகளையும் ஒன்று போல சேர்த்து நம்ம மனித இனம் தான் மொத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிச்சு நம்ம இயற்கையையும் வாழ்க்கையையும் ஆராய்ந்து புரிஞ்சு கொண்டுட்டு இருக்கிறோம். இந்த எப்படி, எங்கே, ஏன் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இதற்கு மாற்று கேள்விகளும் கேட்பதனாலதான் நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியும் அதிகமாயிட்டு இருக்கு. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இந்த தலைப்பு இருக்குங்க இல்லையா, கேள்விகளுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது, இதை பத்தி என்னுடைய புத்தகமான ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இன்னும் விலாவரியாவே எழுதியிருக்கிறேன். புத்தகத்துடைய ஃபர்ஸ்ட் சாப்டரான த பர்த் ஆஃப் கொஸ்டின் அப்படின்ற சாப்டர்ல நீங்க இன்னும் நிறைய தகவல்கள் படிக்க முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னுடைய புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. டவுன்லோட் தான் என்னன்னா, புத்தகத்தை அமேசான் கிண்டல்ல மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஏன்னா இது ஒரு எமோஜி நாவல். புத்தகம் படிக்க சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக நல்லா கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு, டெக்ஸ்ட் கலர்ஃபுல்லா வச்சு எமோஜிஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணி பார்க்க கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக கிண்டல்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா போட்டு வச்சிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. உள்ள போய் சாம்பிள பாருங்க. உங்க போன்லயே பாத்தீங்கன்னா அந்த போனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் ஆகி காமிக்கும். அதுலயும் உங்களுக்கு தெரியும் அந்த புக்குடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அதை படிச்சு பாருங்க. விருப்பம் இருந்தா புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி கிண்டல்ல படிச்சு பாருங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட நம்மளுடைய புத்தகத்தையும் இந்த வீடியோவையும் உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஐடியாஸ், இந்த தலைப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் இது எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அதை நான் படிச்சு எனக்கு ஒரு புது புரிதல் வரும். அதற்காக இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் வி கேன் ஸ்டார்ட் அ ஹெல்தி டிஸ்கஷன் இன் த கமெண்ட்ஸ். அதனால உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட வர்றேன். அன்டில் தென், டேக் கேர். நன்றி.